ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம கண்ணம்மா யூடியூப் சேனலில் பூங்கார் அரிசி புட்டு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த பூங்கார் அரிசி புட்டு செய்கிறதுக்கு நம்ம கடையில் பூங்கார் அரிசி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கணும். அதை என்ன பண்ணணும்னா, நம்ம 2 டம்ளர் எடுத்து நல்லா அலசிட்டு ஓவர் நைட் என்ன பண்ணணும், ஊற வச்சுக்கணும். இல்லை, மினிமம் 8 ஹவர்ஸ் ஊறணும். இந்த அரிசி நல்லா ஊறினா தான் நமக்கு புட்டு செய்கிறதுக்கு ஏற்ற அந்த மாவு கிடைக்கும். ஊற வச்ச அரிசி தண்ணியை என்ன பண்ணுறோம், நம்ம வடித்து எடுத்துக்கிறோம். அந்த தண்ணியை நம்ம ஊற்றிடக்கூடாது. அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம புட்டு மாவு பிசைய போகிறோம். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு அரைக்க வரும். அதுக்கப்புறம் இந்த அரிசியை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி மாவு பதத்துக்கு எடுத்துக்கிறோம். அரைச்சதும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இந்த அரிசி மாவு இதெல்லாம் புட்டுக்கு செய்வோம் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கும் அந்த மாவு. வடித்த தண்ணியை எடுத்து வச்சதை கொஞ்சமாக அந்த தண்ணி எடுத்து லேசாக உப்பு கலந்து எடுத்து வச்சுக்கிறோம். அதை வச்சு தான் நம்ம தண்ணியை தெளித்து இப்போ செய்ய போகிறோம். எடுத்தோடனே நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும் புட்டு மாவு பதத்துக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை தெளித்து பிசைஞ்சு நல்லா எல்லா பக்கமும் கலந்துக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். நான் இந்த புட்டு செய்கிறதுக்கு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் இந்த பிசைஞ்ச மாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் இதில் போடுறதுக்கு வெல்லம், அப்புறம் தேங்காய் அதை எடுத்திருக்கேன். இதை போட்டு ஒன்றா கலந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பூங்கார் அரிசி புட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இன்னும் நிறையா ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.